Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முக்கிய செய்தி. சிவகாசி அருகே பட்டாசு வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதியுதவியை முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். சிவகாசி அருகே பட்டாசு வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் 4 லட்சம் நிதியுதவியை முதலமைச்சர் அறிவித்துள்ளார். சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்தபோது ஏற்பட்ட வெடிவிபத்தில் சிவகாசியில் 5 பேர் நேற்று பலியான சோகம் நிகழ்ந்தது. பட்டாசு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆறுதல் தெரிவித்துள்ளார். மேலும் அவர்களது குடும்பத்திற்கு ரூபாய் 4 லட்சம் நிதியுதவியும் வழங்கியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் சட்டத்திற்கு புறம்பாக பட்டாசு ஆலைகள் நடத்தப்படுகின்றனவா என்பதை ஆய்வு செய்ய ஆட்சியருக்கு உத்தரவும் இட்டுள்ளார். இதுகுறித்த முழு விவரங்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் செங்கமலப்பட்டி பகுதியில் நேற்று காலை தனியாருக்கு சொந்தமான இடத்தில் முறையான அனுமதி பெறாமல் இயங்கி வந்த பட்டாசு ஆலையில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட வெடி விபத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தினருக்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த விபத்தில் உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தினருக்கும் அவர்களுடைய உறவினர்களுக்கும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதல்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக தமிழ்நாடு அரசு செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதோடு விருதுநகர் மாவட்டத்தில் முறையான அனுமதி பெறாமல் சட்டத்திற்கு புறம்பாக பட்டாசு ஆலைகள் நடத்தப்படுகிறதா என்பதனை ஆய்வு செய்து அவ்வாறு இயங்கி வரும் பட்சத்தில் அந்த ஆலைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும்படி விருதுநகர் மாவட்ட ஆட்சியருக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.